ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் ஷியாமளா. எத்தனை உயிர்கள், எவ்வளவு ரத்தம், எத்தனை போராட்டங்கள்! இன்று கட்டவிழ்ந்த பறவையாக இந்தியா உலகத்தின் முன் வரிசையில் சிறகடித்து பறக்கிறதென்றால் அதற்கென களமாடியவர்கள் எத்தனை பேர்! உடல், பொருள், ஆவியை அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர்! சும்மாவா வந்தது இந்த சுதந்திரம்? கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளுக்கும் மேல் இந்தியா அந்நியர்களின் பிடியில் சிக்கித் தவித்தது. வணிகம் செய்வதற்காக இந்த தேசத்தில் காலடி எடுத்து வைத்த பிரிட்டிஷார் இங்குள்ள செல்வங்களையும் மனித வளத்தையும் கண்டு அவற்றைச் சுரண்ட தலைப்பட்டார்கள். மெல்ல மெல்ல நிர்வாகங்களுக்குள் நுழைந்து தேசத்தையே தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். எழுத, பேச, நடக்க, பார்க்க கூட பிரிட்டிஷாரின் அனுமதி வாங்க வேண்டிய அளவிற்கு தேசம் தலைப்பட்டது. நம் மண்ணில் நாம் வணிகம் செய்ய, வாழ ஆங்கிலேயருக்கு வரி கட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த அடிமை விலங்கை தகர்த்து தேசத்தை விடுவிக்க ஏராளமானோர் போராடினார்கள். போராடியவர்களை கடும் ஆயுதங்களையும் அடக்குமுறைகளையும் கொண்டு அச்சுறுத்தியது பிரிட்டிஷ் நிர்வாகம். அந்த தாக்குதல்களில் பல நூறு பேரின் உயிர்கள் விதைக்கப்பட்டன. மன்னர்கள் தொடங்கி சாதாரண மனிதர்கள் வரை ஏராளமானோர் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைகளுக்கு பலியாயினர். ஆயினும் இந்தியா தரித்துக் கொண்ட அகிம்சா கொள்கையின் முன் ஒரு கட்டத்தில் அடங்கிப் போனார்கள் ஆங்கிலேயர்கள். இந்தியா சுதந்திரமடைந்து இது 78வது ஆண்டு. எந்த நாடு அடக்குமுறை செய்து அடிமைப்படுத்தியதோ அதே நாடு இந்திய பிரதமருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பளித்து, விருந்தளித்து, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமும் செய்து கொண்டிருக்கிறது. 78 ஆண்டுகளில் இந்தியா எட்டியிருக்கும் பிரம்மாண்ட உயரத்திற்கு சான்று இது. பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, இளைஞர் வளம், தொழில் வளர்ச்சி, அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், நிர்வாக மேம்பாடு என இந்தியா இன்று உலகிற்கே தலைமை வகிக்கும் உயரிய நிலையை எட்டியிருக்கிறது. G20 அமைப்பு, ஐநா சபை என உலகை ஒருங்கிணைக்கும் பல்வேறு அமைப்புகளில் இந்தியா பலம் வாய்ந்த உறுப்பினராக இருந்து உலகிற்காக கொள்கைகளை வகுக்கும் இடத்திற்கு வந்துள்ளது. தலைமை வகித்து வழிநடத்தும் ஆற்றலும் பெற்றிருக்கிறது. கொரோனா பெரும் உயிர்கொல்லி நோயாக உருவெடுத்து உலகை அச்சுறுத்திய போது இந்தியா பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டே தீர்வுக்காக போராடியது. நம் தேசம் கண்டறிந்த தடுப்பு மருந்து உலகெங்கும் பல கோடி பேரை காப்பாற்றி நம்பிக்கை அளித்தது. அப்படி ஒரு அமுத பெருங்காலத்தில் இந்தியா நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய பிரதமரை தங்கள் தேசத்திற்கு அழைத்து விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கி நெகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச தலைவர்கள். இந்த அமுத பெருங்காலத்தில் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் அந்நிய சக்திகளுக்கு அவர்களது தேசத்திற்குள் நுழைந்தே பாடம் கற்பிக்கும் பலமும் திடமும் நிறைந்த தலைமையை கொண்டிருக்கிறது நம் இந்தியா. நம் பெருமிதங்களை கொண்டாடவும், சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளின் நினைவுகளை போற்றுவதற்காகவுமே சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். தேசத்தை மீட்கவும் காப்பாற்றவும் தங்கள் உடல், பொருள், ஆவியை முற்றுமுழுதாக ஒப்புக்கொடுத்த நம் தலைவர்களின் தியாகத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியதும் அவசியமானதாகும். பல்வேறு இன, மத, மொழி, நில வேறுபாடுகளை கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசத்தின் வலிமையை உலகுக்கு பறைசாற்றும் நாளாகவும் இது இருக்கிறது. இந்த நாளில் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்களில் நம் தேசிய கொடியை ஏற்றி தேசப்பற்றை பறைசாற்றுவது நம் வழக்கமாக இருக்கிறது. நமது பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தினத்தை உணர்வு பூர்வமான ஒரு பண்டிகையைப் போல கொண்டாட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். சுதந்திர தினத்தை முன்னிறுத்தி சமூக பணிகளை மேற்கொள்ளவும், தேசப்பற்றை பறைசாற்றும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவும், மக்கள் பங்களிப்போடு தேசிய கொடி ஏற்றவும் அவர் நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியா சுதந்திரம் பெற்ற 75வது ஆண்டு விழாவில் பிரதமர் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடியை ஏற்றுவோம் என்ற முழக்கத்துடன் ஹர் கர் திரங்கா பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதன் விளைவாக 2022 ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் இந்தியா முழுவதும் சுமார் 27 கோடி வீடுகளில் தேசிய கொடி பட்டொளி வீசி பறந்தது. மக்கள் பொங்கல், தீபாவளி போல இந்த சுதந்திர தினத்தையும் இனிப்பு வழங்கி, போட்டிகள் நடத்தி, புத்தாடை அணிந்து தங்கள் வீட்டில் தேசிய கொடி ஏற்றி கொண்டாடினார்கள். இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஹர்கர் திரங்கா மேலும் மேலும் வீரியமானது. மக்களே தன்னெழுச்சியாக இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் சென்று தேசிய கொடியை தங்கள் வீடுகளில் ஏற்றி தங்கள் தேசப்பற்றை வெளிப்படுத்தினார்கள். தேசிய கொடியோடு தங்களை செல்ஃபி எடுத்து பிரதமர் அறிவித்திருந்த இணையதளத்தில் பகிர்ந்து தங்கள் மகிழ்ச்சியையும் பெருமிதத்தையும் வெளிப்படுத்தினார்கள். தேசிய கொடி என்பது வெறும் துணி அல்ல, அது 140 கோடி இந்தியர்களின் உயிரோடு பிணைந்திருக்கும் உணர்வு.
அந்த உணர்வை வெளிப்படுத்தும் வகையில்தான் மக்கள் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியை ஏற்றுகிறார்கள். இந்த ஆண்டும் பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு ஹர்கர் திரங்கா சவாலை விடுத்துள்ளார். அதன்படி மக்கள் சுதந்திர பெருவிழாவிற்கு தயாராக வேண்டும். தேசத்தின் பெருமையையும் சமூக உணர்வின் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஹர்கர் திரங்கா தேசபக்தி, ஒற்றுமை, தேசிய அடையாளம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் ஊடகமாக மாறியிருக்கிறது. விடுதலை அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட இந்த முன்முயற்சி ஒரு பரவலான மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. இந்த பெருந்திருவிழாவில் உங்களது பங்களிப்பும் இருக்கும் வகையில் வீடுகளில் நம் தேசிய கொடியை பறக்கவிட்டு நமது ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உலகிற்கு அறிவிக்க வேண்டும். அதே நேரம் நம் உயிரினும் மேலான தேசிய கொடியை உரிய மரியாதையோடு கையாள வேண்டும். காட்சிக்கு வைக்கப்படும் மூவர்ண கொடியை மரியாதைக்குரிய இடத்தில் தெளிவாக, நேர்த்தியாக வைக்க வேண்டும். சேதமடைந்த அல்லது சிதைந்த கொடியை ஒருபோதும் ஏற்றக்கூடாது. தேசிய கொடி எப்போதும் சரியான நிலையில் இருக்க வேண்டும். சாய்ந்தோ சரிந்தோ வைக்கக்கூடாது. கொடியை ஏற்றும் கம்பம் நேரானதாக இருக்க வேண்டும். வளைந்து இருத்தல் கூடாது. வீடு அல்லது கட்டிடத்தின் மேல் உரிய கம்பத்தில் மட்டுமே பறக்கவிட வேண்டும் தேசிய கொடியை. தேசிய கொடியை விட உயரமாகவோ அல்லது மேலேயோ அல்லது அருகருகேயோ வேறு எந்த கொடியும் வைக்கப்படக்கூடாது. தரையினை தொடும் வகையில் தாழ்வாக பறக்கவிடக்கூடாது. தலைப்பாகையாகவோ முகக்கவசமாகவோ பயன்படுத்தக்கூடாது. மூவர்ண கொடியை ஒருபோதும் தலைகீழாக கட்டவோ ஏற்றவோ கூடாது. அதேபோல மூவர்ண கொடிமேல் மலர்கள் தூவுதல் கூடாது. மலர்கள், மாலைகள் உள்ளிட்ட எந்த பொருளையும் கொடிக்கம்பத்தில் அல்லது அதற்கு மேலே வைக்கக்கூடாது. தேசிய கொடியை அலங்காரத்திற்காகவோ மாலையாகவோ சால்வையாகவோ வேறு எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது. தேசிய கொடியானது எந்த சூழ்நிலையிலும் தரையில் வீழக்கூடாது. தண்ணீரில் விழவோ மிதக்கவோ விடக்கூடாது. கொடியில் எழுத்து இருக்கக்கூடாது. மேசையின் மீது விரிப்பாக விரிக்கக்கூடாது. ஜன்னல்களில் திரைச்சீலையாக பயன்படுத்தக்கூடாது. கொடியின் மீது நமது கால் படக்கூடாது. குறிப்பாக குப்பை தொட்டியில் கொடியை வீசக்கூடாது. கொடியை பயன்படுத்திய பிறகு நேர்த்தியாக மடித்து தனித்து வைக்க வேண்டும். தேசிய கொடிக்கு அவமரியாதை செய்யும் விதமாக ஏதேனும் செயல்களில் ஈடுபட்டால் கடும் அபராதத்துடன் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும். சுதந்திர தினம் நெருங்கி வரும் நிலையில் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி என்ற பிரச்சாரத்தை மீண்டும் ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம். சமூக ஊடக பக்கங்களின் முகப்பு படமாக நம் தேசிய கொடியை பயன்படுத்துங்கள். மேலும் தேசிய கொடியுடன் செல்ஃபி எடுத்து hargartiranga.com என்ற இணையதளத்தில் பகிருங்கள் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் நம் பிரதமர். ஹர்கர் திரங்கா முன்முயற்சி ஒவ்வொரு குடிமகனுக்குள்ளும் ஆழமான தேசபக்தி உணர்வை தூண்டவும் நமது தேசிய கொடியின் முக்கியத்துவத்தை பற்றிய அதிக புரிதலை வளர்க்கவும் முயற்சிக்கிறது. நமது சுதந்திரத்தின் 100 கொண்டாடும் 2047 ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். நாம் நம் ஒற்றுமையையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி நம் தேசத்தை உயர்த்தி படைப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் ஷியாமளா.